ரொம்ப நாள் கழிச்சு பிரியாணி சாப்பிட்லான்னு ஒரு ஹோட்டலுக்கு போய் பிரியாணி வாங்க போனேன். பிரியாணி பார்க்கும்போதே பளபளன்னு இருந்துச்சு. அப்போவே எனக்கு ஒரு டவுட்டு. பிரியாணின்னா லைட்டாக குழஞ்ச மாதிரி தானே இருக்கணும். என்ன பளபளன்னு இருக்கு அப்படின்னு. வாங்கிட்டு வந்து சாப்பிட உட்காரும்போது தான் தெரியுது, பாதி வேக்காட்டில் ரைஸாகவே இருக்குது அப்படின்னு. நான் அவன்கிட்ட சிக்கன் பீஸ் இல்லைனா கூட பரவாயில்ல, ரைஸ் அதிகமாக வச்சு கொடுன்னு சொல்லிட்டு சொன்னேன். அவன் பிரியாணியே ரைஸாக கொடுத்துட்டு இருக்கான். உணவகம் வச்சு நடத்துகிற எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன். சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்காக அறவேக்கட்டு சாப்பாடுலாம் தயவு செஞ்சு யாரும் கொடுக்காதீங்க. உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த உணவை சாப்பிட்டு மருந்து சாப்பிட வைக்காதீங்க. பணத்தை எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம். எந்த வழியில் வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம். நல்லதை கொடுங்க. தரமான உணவை கொடுங்க. சிலிண்டர் தட்டுப்பாடு இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு சரியாயிடும். ஆனால் உங்களுக்கு ஏற்பட்ட கெட்ட பேர் போகாது. பார்த்துக்கோங்க.